Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் Binanceல ஒரு கிரிப்டோ கரன்சியை எப்படி பை பண்றது, வாங்குறது எப்படி, அதே மாதிரி ஒரு கிரிப்டோ கரன்சியை எப்படி செல் பண்ணி பேங்க்குக்கு வித்ட்ரா பண்ணி எடுக்கிறது. ஸோ இந்த ரெண்டு வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னா சேனலுக்கு புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் அடிக்கடி மெசேஜ் பண்ணபடி எப்படி ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறேன்னு சொல்லி வீடியோ போட சொல்லி. பட் கோகுல் டெக்கில் ஆல்ரெடி வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 year கிட்ட ஆகுது. இருந்தாலும் இந்த வீடியோவில் ரிமைண்ட் பண்ணுறேன் என்னென்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் எப்படி ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறது, எப்படி அந்த கிரிப்டோ கரன்சி செல் பண்ணி கேஷாக எடுக்கிறது, இதெல்லாம் நீங்கள் இந்த பைனான்ஸை வச்சுக்கொண்டே செய்யலாம். ஸோ இந்த பைனான்ஸ்ன்னு சொன்னால் என்ன, அதில் போயிட்டு எப்படி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி ஒரு ஐடி கார்டு ஸ்ரீலங்காலே இருந்து கொண்டு ஐடி கார்டை கொடுத்து வெரிஃபை பண்ணுறது, அதில் ஏர்ன் பண்ணுற சம்மந்தமான நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எப்படி பை பண்ணுறது, எப்படி செல் பண்ணுறேன்னு சொல்லி அதை பார்த்துக்கொள்ளுங்க. இல்லைன்னு சொன்னால் டெய்லி வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க வீடியோ எண்ட் ஆனதும் அந்த வீடியோ எண்டில் அந்த 2 வீடியோ இருக்கும். எப்படின்னு சொல்லி கேட்டால் பாருங்கள், நான் கோகுல் டெக்கோட ஏதாவது ஒரு வீடியோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் பாருங்கள், நான் கடைசியாக போட்ட ஒரு வீடியோ காட்டுறேன். அதில் நீங்கள் கிளிக் பண்ணதும் வீடியோ ப்ளே ஆகும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கிட்டத்தட்ட ஒரு 9 நிமிஷம் வீடியோ. ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ மட்டும் இல்லை, இதுக்கு முதல் போட்ட வீடியோ எல்லாமே அப்படித்தான். நீங்கள் ஒரு வீடியோ எண்ட் ஆகிற ஒரு 15 செகண்டுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 வீடியோ ஷோ பண்ணப்படும். ஒன்று இலங்கையில் இருந்து கொண்டு எப்படி கிரிப்டோ கரன்சி வாங்குறது, அதே மாதிரி இலங்கையில் இருந்து கொண்டு எப்படி பிட்காயினோ இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியை செல் பண்ணி கேஷ் பேங்க்குக்கு எடுக்கிற வீடியோ போட்டிருக்கிறேன். ஸோ இந்த 2 வீடியோவில் எது உங்களுக்கு தேவையோ அதில் டச் பண்ணி அந்த வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பேர் இதே வீடியோ கேட்குறதுனால நான் என் ஸ்க்ரீனில் இந்த 2 வீடியோ ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் போயிட்டு பைனான்ஸில் எப்படி உங்களோட ப்ரொஃபைலுக்கான நிக் நேம் செட் பண்ணுறது. ஸோ அதுக்கு பாருங்கள், நீங்கள் ஹோம் பேஜில் நின்று கொண்டு மேலே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுற இந்த ஐக்கனில் டச் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய நிக் நேம் SL Trade 2000, இதுதான் என்னோட நேம். அடுத்த விஷயம் பாருங்கள், இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த நேமுக்கு மேலே டச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் SL Trade 2000ன்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பக்கத்தில் பென்சில் ஐக்கன் இருக்குது பாருங்கள், அதில் டச் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் SL Trade 2000 அதுக்கு நேராக எடிட்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை கொடுங்க. நீங்கள் செட் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் ஒரு நேம் செட் பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி கீழே வந்தால் P2P ப்ரொஃபைல் செட்டிங்னு சொல்லியிருக்கு. அதுக்கு பக்கத்தில் மேனேஜ்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணால் ஓகே. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் சேஞ்ச் பண்ண நேம் இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். ஸோ P2Pயில் உங்களுக்கு கிரிப்டோ கரன்சியை பை பண்ண வரவங்களுக்கு இந்த நேம் விசிபிள் ஆகும். ஸோ இதுக்கு நீங்கள் ரியல் நேம் உங்களோட நேமை வைக்க வேணுமென்று இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு நேமை செட் பண்ணலாம். ஓகே. அடுத்த விஷயம் பாருங்கள், ட்ரேட். இந்த இடத்துல ரிசீவ்டு ஃபீட்பேக்னு சொல்லியிருக்கு பாருங்கள், அதை டச் பண்ணதும் இது வரைக்கும் நீங்கள் P2Pயில் ட்ரேட் பண்ணதில்லை, உங்களுக்கு கிடைச்ச பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இந்த ஃபீட்பேக் எல்லாமே இதில் போயிட்டு நீங்கள் பார்க்கலாம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேமெண்ட் மெத்தட், என்னென்ன பேமெண்ட் செட் பண்ணி வச்சுருக்கீங்கன்ற விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கலாம். ஸோ அதே நேரம் இந்த பேமெண்ட் மெத்தட் நீங்கள் தேவைப்பட்டால் டிலீட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் எடிட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் நியூ பேமெண்ட் மெத்தட் கூட இங்கே போயிட்டு ஆட் பண்ணலாம். எப்படி பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணுறது, டிலீட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது எல்லா விஷயம் வீடியோ போட்டுட்டேன். ஸோ தனியொரு பிளேலிஸ்ட் பைனான்ஸ் ஏர்னிங்னு சொல்லியிருக்கு, அதுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது. ஸோ அந்த வீடியோவில் பாருங்கள். ஓகே. இன்னொரு விஷயம், நீங்கள் பைனான்ஸில் ஏதாவது ஒரு டீட்டெயில் மாறி கொடுத்துட்டீங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் இல்லைன்னு சொன்னால் உங்களோட நேம் சிங்களத்தில் காட்டுது, இல்லைன்னு சொன்னால் வேறொரு மொழியில் காட்டுது, இப்படியான ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் நீங்கள் எடிட் பண்ண முடியாது. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ண வேணுமா இருந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வழி கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ண வேணும். கட்டாயம் நீங்கள் கண்டெக்ட் பண்ணால் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எடிட் பண்ண முடியும். இதில் வாங்க உங்களோட ஐடி கார்டு கேட்பாங்க ஏதாவது டீட்டெயில்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. ஸோ அதை நீங்கள் உங்களுக்கு சப்மிட் பண்ணால் உங்களோட டீட்டெயில்ஸ் எடிட் பண்ணலாம். ஸோ கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணுறது பைனான்ஸில் கஸ்டமர் கேரை கண்டெக்ட் பண்ணுறதுக்கு
இந்த மாதிரி ஹோம் பேஜில் நின்று கொண்டு இதில் பாருங்கள், இதில் வந்து டச் பண்ணதும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் கேரோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இவங்களை வந்து கண்டெக்ட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இப்போதைக்கு வந்து இவ்வளோ தான் வீடியோ வந்து என் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.